சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம இந்தியன் நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப்லேருந்து ஒரு ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா கிராண்ட் மாஸ்டர்ஸ் தீப் சென்குப்தாவுக்கும் கிராண்ட் மாஸ்டர் சூரியசேகர் கங்குலிக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த கேம் வந்து நம்ம சூரியசேகர் கங்குலியோட பக்கம் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தீப் சென்குப்தா வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கேமை பார்க்கறது முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூரியசேகர் வந்து பார்த்திங்கன்னா E5 ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு இத்தாலியன் ஓப்பனிங் பார்க்குறோம். அதில் மாடர்ன் பிஷப் ஓப்பனிங் சொல்லுவாங்க இதை. ஸோ பான் டு D5 இது ரொம்ப காமனான மூவ் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய இட்டாலியன் கேம் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில், அண்ட் நீங்களும் விளையாடிருப்பீங்க. பட் பான் டு D5 இயர்லியராக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு கண்டினியூவேஷன். ஸோ இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மேபி இது ஒரு சர்ப்ரைஸ்டு ஒரு ஓப்பனிங்காக இருக்கலாம் ஒயிட்டுக்கு. ஸோ E takes D5க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் D5 பார்க்குறோம். அதுக்கப்புறம் தீப் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. சூரியசேகர் வந்து நைட்டை போட்டு நைட்டு B6 போட்டு பிஷப் வந்து அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பிஷப் B3 போகுது. அதுக்கப்புறம் பிஷப் டு G4. ஸோ கெய்னிங் என்ன சொல்கிறது, டெவலப் பண்ணும்போது ஒரு டெம்போவோட டெவலப் ஆகுறாரு. அண்ட் நைட் BD2 இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா குயின் E7. ஐடியா என்ன அப்படின்னா, பிளாக் வந்து இமீடியட்டாக குயின் சைடில் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பான் மெஜாரிட்டியை அட்வான்ஸ் பண்ணி கிங் சைடை ஓப்பன் பண்ணி செக்மேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய பிளாக்கோட ஐடியா. இது ஏன் வந்து சூரியசேகர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த லைன் ஏன் சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும். இத்தாலியன் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும், ரோயிலோபஸை பொறுத்த வரைக்கும் குயின் சைட் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது ஒயிட்டுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வேகமாக வந்து குயின் சைட் கேஸ்லிங் பண்ணிவிட்டு ரூக் அகெயின்ஸ்ட் த குயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பான் ஸ்டாம்ப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது பிளாக்குக்கு. ஸோ அதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அதாவது சைக்காலஜிக்காக வந்து இதை ஒர்க் பண்ண பார்க்குறாரு. குயின் E7 அண்ட் தென் A4. ஸோ அவர் குயின் சைடு கேஸ்லிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதில் அவர் குயின் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதை உடனே ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணினதுக்கப்புறம் C3. இந்த நிலையில் வந்து ரூக் E1 ஏற்கனவே விளையாடிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 கேம்ஸ் இருக்குது. பட் இங்கே பான் C3 வந்து விளையாடுறாரு. ஸோ நீங்கள் ரூக் E1 விளையாடினாலும் குயின் சைட் கேஸ்லிங் தான் பண்ண போகிறாரு. ஸோ கிங்கும் குயினும் நேராக இருக்குன்றதுனால. பட் C3க்கு அப்புறம் குயின் சைட் கேஸ்லிங், D3ல் அட்டாக்கு, குயின் E2 டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் D7 போட்டு திரும்ப அட்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணுறாரு, ஃபர்தராக அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் C2 போனதுக்கப்புறம் பான் டு F6. ஸோ சென்டரை கன்சாலிடேட் பண்ணிட்டாரு. தென் அதுக்கப்புறம் H4 H5 ஆர் ஈவன் G5 G4னு கூட அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் டு E4 வராரு. ஸோ நைட் E4 வந்த பின்னா அதுக்கப்புறம் நைட் டு D5. ஸோ நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அடுத்து பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க் போட்டோன்னே பிஷப் H5 போயிடுது. இப்போ நைட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப G3 போயிட்டு அந்த பிஷப்பை சேஸ் பண்ணுது. பிஷப் வந்து பார்த்திங்கன்னா G6ல் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த பிஷப் பேரை வந்து கெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா கிங் டு B8. இது வந்து நம்ம வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக பண்ணிடணும். ஏன்னா அவர் இந்த பிஷப் இங்கே சேஸ் பண்ணுற இந்த நேரத்தில் அவருக்கு லைட் ஸ்கோர் பிஷப் இருக்குது, குயினும் கிங்கும் ஒரே டயகனலில் இருக்காங்க. ஸோ எப்போ வேணால் என்ன வேணால் வரலாம். ஸோ அதை நம்ம வந்து வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. அண்ட் தென் ரூக் டு D1. ஸோ குயினுக்கு அகேன்ஸ்டாக ரூக்கை வைக்கிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நம்ம போனது எதுக்காக அப்படின்னா பிஷப் பேரை கெயின் பண்ணுறதுக்காக. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா H5 வந்து ஓப்பன் ஆகிடுது. இது நம்ம வந்து பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வேறு எதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி எதுவும் கிடையாது. ஏன்னா பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் சான்சஸ் நிறையா இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் குயின் G4 வந்தால் கூட அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டார். பண்ணுறதுக்கு பதில் குயின் F7 தான் போவார். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேம் வந்து ஈக்குவல் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன் பிளாக்குக்கு. ஸோ அதனால் நைட் டெக் G6 தவிர வெறும் வேறு எதுவும் பெஸ்ட் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் பிஷப் டு ரூக் D1 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு வந்து இவாலுவேஷனில் மேலே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிஷப் டு C5 வந்து விளையாடுறாரு. அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஷப் F7. ஏன் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நைட்டோட அட்டாக்லேருந்து வெளியில் வரோம். ப்ளஸ் நம்ம வந்து பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா கேமில் வச்சுக்க போகிறோம். தேவைப்பட்டால் இங்கே லைட் ஸ்கொயரை ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ அதனால் பிஷப் F7 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் கேமில் பிஷப் C5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டெவலப் பண்ண உடனே இவர் பிஷப் பேரை கெயின் பண்ணுறாரு நைட்டால் வெட்டிட்டு. ஸோ வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது. கிங் சைடில் கொஞ்சம் வீக்னஸ் வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த போர்டில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இது எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்றதை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம் ஆக்சுவலாக. பிஷப் டு B6 அதுக்கப்புறம் பான் டு B4. அஃப்கோர்ஸ் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கோட குயின் சைடை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணோம். நம்ம எப்படி கிங் சைடில் பிளான் பண்ணுறோமோ அது போலவே. ஸோ பான் டு B4 வந்த பின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா F5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ கவுண்டர் அட்டாக். ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ண விரும்ப மாட்டீங்க ஆப்வியஸ்லி. அப்படி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பிளாக்குக்கு ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் நீங்கள் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் C4 C5 வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். நீங்கள் பொசிஷனை ஓப்பனும் பண்ண முடியாது. ஸோ அதனால் F5 வந்து தாராளமாக விளையாடலாம்.
அதே போல் பிஷப் F7 இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. ஏன்னா பிடெக்ஸ் A5 விளையாண்டிங்கன்னா நைட் எக்ஸ் A5 விளையாடலாம். பட் கேம்லுமே வந்து பார்த்திங்கன்னா F5 விளையானதுக்கப்புறம் அவர் பிடெக்ஸ் A5 அப்புறம் நைட் எக்ஸ் A5 தான் அலோவ் பண்ணுறாரு. அண்ட் தென் கிங் டு H1. ஸோ ஃபைனலாக அந்த டயக்னலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து ப்ரொஃபெக்டாக மூவ் பண்ணுறாரு. அண்ட் தென் பான் டு F4. ஸோ இதுதான் வந்து இவரோட ஐடியா, F5 F4னு சொல்கிறது தான். ஸோ அதனால தான் அவர் வந்து முன்கூட்டியே அந்த கிங்கை வந்து நகர்த்தி வச்சுக்கிறாரு. F4 போனதுக்கப்புறம் E-takes F4 விளையாடுறாரு. ஸோ E-takes F4 அதுக்கப்புறம் E-takes F4 அண்ட் தென் நம்ம இங்கே ஒரு ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்க முடியும். ப்ளஸ் பிளாக்கோட பான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டோட கேம்பில் கொஞ்சம் ஆழமாக போன மாதிரி தெரியும். ஏன்னா 4th ரேங்க் வரைக்கும் போயாச்சு. ஒரு நைட்டை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வருது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து பார்த்திங்கனாக்கா விளையாடணும் இப்போது. ஸோ பிளாக் டு பிளே. ஸோ நீங்கள் இந்த பொசிஷனில் பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா என்ன மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எதுவும் டாக்டிஸ் அந்த மாதிரி எதுவும் யோசனை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆஸ்கிங் உங்களோட தாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் டு பிளே, வாட் வுட் யூ பிளே? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொசிஷனில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து திங்க் பண்ணாமல் டேரெக்டாகவே அந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேப்சர் ஆக்சுவலாக. ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்குது ஒயிட்டுக்கு ரீகேப்சர் பண்ணுறதுக்கு. ஒன்று குயினால் வெட்டலாம், இன்னொன்று பானால் வெட்டலாம். எப்போவுமே ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பானை வந்து ஜோடியாக வச்சுருக்க வரைக்கும் தான் அதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். ஒன்ஸு அது முன்னாடி வந்தாலோ இல்லை ஸ்ப்ளிட் ஆனாலோ அதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த பொசிஷனில் குயின் டெக்ஸ் E4 தான் ரொம்ப லாஜிக்கலாக உங்களுக்கு தோணும். ஆனால் இதில் என்ன சின்ன பிரச்சனை அப்படின்னா பயங்கரமான இனிஷியேட்டிவ் வந்து பிளாக் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ரூக் E8. நீங்கள் இன்னும் பெரிய பான் கிராபராக இருந்தால் இந்த பானை கூட வெட்டலாம். பட் குயின் C6 வந்து நம்ம விளையாட முடியும். C3 ரிட்டர்ன் பண்ணலாம். C3 காப்பாற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் ரூக் டு E2. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர்ஸில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அன்ஸ்டாப்பபிள் என்ன சொல்கிறது கிங் சைடு அட்டாக் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான பொசிஷன் ஒயிட்டுக்கு ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, டிடெக்ஸ் E4 விளையாடுறாரு. ஆனால் டிடெக்ஸ் E4 விளையாடுனதுக்கப்புறம் பான் வந்து ஸ்பிளிட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி அந்த பான் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா அவர் ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ண போகிறாரு. அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானாகவே வந்து மாற்றுறாரு. குயின் C6, பான் E5, குயின் டேக்ஸ் E3. ஒரு பான் வந்து ட்ராப் ஆகிடுது, நீங்கள் காப்பாற்றவே முடியாது ஆக்சுவலாக. சப்போஸ் இதை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். மேபி ரூக் A3, பட் தென் பான் டு G5 ஜஸ்ட் கிக்ஸ் த நைட் அவே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நைட் F5 நீங்கள் வந்தாலும் கூட அண்ட் தென் ரூக் டெக்ஸ் D1 செக். அதை நம்ம ஃபஸ்ட்டே கூட கேப்சர் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் குயின் டெக்ஸ் D1 விளையாடலாம். குயின் டெக்ஸ் D1க்கு அப்புறம் வி கேன் ஈவன் ப்ளே த மூவ் பான் டு G4. ஸோ பான் டு G4ஓட ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் குயினெல்லாம் வெட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டு C5 threatening the rook and threatening the mate. Game over. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரிக் இங்கே இந்த பொசிஷனில் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஏதோ ஒரு மூவ் வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு டாக்டிக்கலி ரிச் பொசிஷன் தான் அது. ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. பட் கேமில் ஒரு E5 வந்து விளையாடுறாரு, பானை சாக் பண்ணுறாரு ஆக்டிவிட்டிக்காக. பட் பிஷப் டு D3. ஸோ பிஷப் D3க்கு அப்புறம் அவர் நைட் டு B3 போட்டு ரூக் அட்டாக் பண்ணுறத. ஸோ ரூக் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அவர் ரூக்கை வச்சு திரும்ப நைட்டையே அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு C5 லேண்ட் ஆகி பிஷப்பை 3rd டைம் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிஷப்பை 3rd டைம் அட்டாக் பண்ணோன்னே பிஷப்பை திரும்ப C2 ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் E3 போயிடுது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா பான் அப்போ நல்ல ஒரு இம்பேலன்ஸ்டான பொசிஷன் தான் இது. ஆப்போசிட் கலர் பிஷப் பெண்டிங்காக இருந்தாலும் நான் குயின் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் ஒத்துக்கல. ரூக் E1 விளையாடுறாரு. வேண்டாம் என்னுடைய டேர்மில் நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. பட் இங்கே அவர் என்ன மிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவ் இருக்குது இந்த பொசிஷனில், ரூக் டு D2. ஸோ ரூக் டு D2 என்ன சொல்கிறது, ஒரு க்ரஷிங்கான மூவ் ஆக்சுவலாக. ஏன்னா பிஷப்பை ரிட்டர்ன் பண்ணுறோம், குயினை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த பொசிஷனில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, குயின் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும், ரூக்லேருந்து அட்டாக்லேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் G4 வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் சப்போஸ் குயின் டெக்ஸ் E3 விளையாடலாமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக விளையாடலாம். அதுதான் வந்து பெஸ்ட் மூவும் கூட இந்த பொசிஷனில். சப்போஸ் குயின் டெக்ஸ் E3 விளையாடிங்க அப்படின்னா F/E3 பார்க்க முடியும். அது இப்போ ரூக் BC1, knight to D3, bishop takes D3, rook takes D3. ஸோ இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு தானாக இருக்கும் பிளாக்கோட பான் ஒயிட்டோட கேம்பில். அண்ட் தென் நம்ம இந்த பானை கண்டிப்பாக வேட்டையாட முடியும். ப்ளஸ் இந்த பானும் வீக் பண்ணுறதை மறந்துடக்கூடாது. ஸோ ஆக மொத்தத்தில் இது ஸ்ட்ராட்டஜிக்கல் லூசிங் கேம் தான் என் கேமு. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் ஒயிட் இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது அன்லெஸ் பிளாக் வந்து பிளண்டர் பண்ணாக்கா. ஸோ குயின் G3 ஈவன் ஒஸ்ட் மூவ் ஆக்சுவலாக குயின் G4. ஸோ குயின் G3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு E4 அண்ட் நவ் குயின் டேக்ஸ் G4. டேக்ஸ் G4 விளையாடுனதுக்கப்புறம் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்டிக்ஸ் வந்து இங்கே கண்டுபிடிக்கிறாரு, பான் டு G5. ஸோ பான் டு G5க்கு அப்புறம் இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவ் ஆக்சுவலாக. நைட் F3 போனால் ரூக் அட்டாக்ல இருக்க போகுது, ஓகேங்களா. பட் இந்த பொசிஷனில் இருந்து சப்போஸ் நைட் F3 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத
கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பிளாக் டு ப்ளே அண்ட் வின் த கேம். என்னங்க நம்ம ரூக் அட்டாக்ல இருக்கு, வின் த கேம் நான் வளர்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பிளாக்கால் கேமையே வின் பண்ணுற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் வந்து இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பான் மூவ் வந்து பண்ணுறாரு. பான் டு H5 ஒரு டீப்பரான ஒரு கேல்குலேஷன் இது ஆக்சுவலாக டாக்டிக்கலாம். ஏன்னா இதில் நைட் எக்ஸ் D2 அலோவ் பண்ணுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா டிஸ்கவரி கொடுத்ததுக்கப்புறம் கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர் கிடையாது, டிஸ்கவரிக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஃபோர்ஸ் பண்ணினதுக்கப்புறம் உங்களோட D2ல இருக்கக்கூடிய நைட் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபெண்டாக இருக்குது. தப்பி தவறி கூட இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா டிஸ்கவரி கொடுக்குறது இந்த பிஷப்பு, அதில் ரூக் இன்ட்டு B6 பாசிபிள். ஸோ அதனால் அந்த மாதிரி பிளண்டர் பண்ணிடக்கூடாது. ஸோ ரூக்கோட ஐஸை கட் பண்ணுறதுக்கு நைட் டு B3யில் செக் கொடுக்குறாரு. ஸோ நைட் டு B3 செக் கொடுத்ததுக்கப்புறம் நைட்டும் கிடைக்க போகுது, அது இல்லாமல் ஒரு பீஸ் கிடைக்க போகுது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் அப்பில் இருப்பார். ஸோ கிங் F1 நைட் டேக்ஸ் D2 செக் 4க்கு 4 பண்ணினதுக்கப்புறம் கிங் E2. நீங்கள் வந்து இங்கே போய் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்லெஸ்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு கிளியரான அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ டேக் த பிஷப், ஆனால் அதுதான் ஃப்ரீயாக இருக்குது. கிங் டு D3 சேசிங் த நைட் C5 செக்கு, கிங் C4 F3 விளையாடுறாரு. F3 விளையாடுறதுக்கப்புறம் E6க்கு அப்புறம் F takes G2 ட்ரிபிள்டு பான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்பை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து அவர் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. 2 பிஷப் அண்ட் நைட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் த ரூக் ப்ளஸ் பான். ப்ளஸ் அதை உங்கள்கிட்ட 3 பான் வேறு இருக்குது, 2 பான் வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து லூசிங் பொசிஷன் தான். எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒயிட்டை E7 புஷ் பண்ணுறாரு, அதாவது குயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறாரு. திரும்ப த்ரெட் பண்ணுறாரு, திரும்ப ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் புதுசாக எதுவும் த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. கிங் D5 ட்ரை பண்ணவும் இந்த பொசிஷனில் நைட் டு D3 விளையாடுறாரு. எக்ஸலண்ட்டான ஒரு நைட் சாக்ரிஃபைஸ் அகெயின். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பிஷப்போட லைனை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ லைன் சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலாக ஸ்கொயர் கிளீன்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து குயின் எடுக்க போகிறோம். பட் இந்த பொசிஷனில் 44வது மூல தீப் செங்குப்தா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அண்ட் இது ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரீசன். நீங்கள் வந்து நேச்சுரலாக விளையாடி பார்ப்போம். ரூக் டேக்ஸ் D3 தென் வி கேன் சிம்ப்ளி டேக் ஆன் E7. சப்போஸ் நீங்கள் டேக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம குயினை எடுத்துக்கலாம். டேக் பண்ணாமல் நம்ம இங்கேயும் போக முடியாது, ஏன்னா பிஷப் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது ரூக்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் தென் ஐ திங்க் சிம்பிளாக நம்ம குயினை எடுத்துக்கலாம். இல்லை ஈவன் நீங்கள் C6 செக்கு C6 செக்கு கூட நம்ம கொடுக்கலாம். கிங் C4 இது தேவையில்லாத செக், பட் இருந்தாலும் கொடுக்குறதுனால நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அல்லது நம்ம டேரெக்டாகவே நம்ம குயின் பண்ணிவிட்டு அந்த பீஸை வின் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக போகலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் ரூக் டு G1. ஸோ ரூக் டு G1 வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் டேரெக்டாக பிஷப் இன்ட்டு G1 ஆட முடியும். தென் ரூக் டேக்ஸ் D3 பிஷப் B6 ரூக் D1 எல்லாமே மோரலஸ் சேம் தான். திரும்ப நம்ம வந்து குயின் ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ யூ ஆர் கோயிங் டு லூஸ் தி கேம். ஸோ அதனால தான் இங்கே தீப் செங்குப்தா வந்து டிசைன் பண்ணிடுறாரு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ சூரியசேகர் கங்குலியோட கேம் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸலண்ட்டான ஒரு கேம். இந்த கேமோட எண்டிங் பார்த்தோன்னா அங்கே ட்ரிபிள் பான் இருக்குது. அப்போது எப்படி இருக்குது பொசிஷன், ப்ளஸ் குயின் வேறு பண்ண போகிறாரு. 7th ரேங்க்கில் பான் இருக்குது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ பிளாக் வாஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஒரு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அஸ் அ கோச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைமுறையை வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் இந்த கேம் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.